Hi everyone, Assalamu alaikum. This is Amir from Viewpoint channel. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது 15 பேத்துக்கு குஷ்கா வித் சிக்கன் கிரேவி எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் டிப்ஸ் வித் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hustle hard, hustle every single day. I'll be making moves till I'm buried in my grave. To the system, I don't wanna be a slave. I've been doing shit my way, or the highway. And in the driveway is a nice range. Cause I grind through the climb, I invite pain. You'll never hear me, bitch, nah, I don't complain. Just gotta flip the switch and you can go another. 2 கிலோ அரிசிக்கு 1 கிலோ வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்துக்கோங்க. 2 கிலோ அரிசி ஊற போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. எப்போவுமே இஞ்சோட 50 இன்ச்சுனா 60% ஆர் 70% பூண்டு இருக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா குக்கிங் ஆயில் 1/4 லிட்டர் எடுத்திருக்கேன். கீ 100 கிராம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் பொரிஞ்சு வந்த பிறகு வெட்டி வச்சு வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் அதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிங்கிள் ஆன பிறகு தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு குழிக்கரண்டி எடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இந்த குழிக்கரண்டியில் 3 இதை ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுமே தக்காளியுமே அதில் நல்லா வதங்கின பிறகு தான் நம்ம கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணணும். டிப் நம்பர் 1 என்னென்னா, ஒவ்வொன்றும் வதங்கும் போதும் கொஞ்சம் வெயிட் பண்ணி வதங்கின பிறகு 1 by 1 ஆட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணுங்கள், ஏன்னா கீழே அடி பிடிச்சிக்கும். டிப் நம்பர் 2 நம்ம எதில் அரிசி எடுக்கிறோமோ அதில் 2 கிலோ எடுத்துருக்கீங்கன்னா 4 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணணும். பட் நிறைய ஆக்கும்போது தண்ணி கொஞ்சம் கூட எடுத்துக்கிறது ரொம்பவும் கரெக்டாக இருக்கும். டிப் நம்பர் 3 நெக்ஸ்ட்டு நான் 3 kgs ஆஃப் சிக்கன் எடுத்திருக்கேன். இதை வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தயிரோ இல்லை லெமனோ புழிஞ்சு வச்சிங்கன்னா நல்லா ஜூஸியாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொச்சிருச்சு. இப்போ நம்ம 2 kgs ஆஃப் ரைஸை வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 4 என்ன அப்படின்னா, ரைஸ் போட்டதும் கொஞ்சம் நல்லா வெயிட் பண்ணணும். அது நல்லா கொதிச்சு வரும் பார்த்திங்களா, அந்த டைமில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். டிப் நம்பர் 5 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கும்போது சிம்மில் வச்சிடணும். தண்ணி கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஸ்டேஜ்லேயே சிம்மில் வச்சு அதுக்கு மேலே ஒரு வெயிட் குக்கரோ இல்லை ஏதாவது ஒரு வெயிட் எடுத்து வச்சுக்கோங்க. பட் நான் குக்கர் வச்சுருக்கேன். கிரேவிக்கு, சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, புதினா, உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வெட்டி எடுத்திருக்கேன். மெஷர்மெண்ட் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போது கிரேவிக்கு ஃபஸ்ட்டு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு ½ ஸ்பூன், அப்புறம் வெட்டின ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் இதை வதங்கின பிறகு தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். நம்ம தக்காளி, கொத்தமல்லி, புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா சரி, இதில் சிக்கன் கிரேவிக்கு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுறேன்னா, நான் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 3 ஸ்பூன் மிளகும், 2 ஸ்பூன் ஜீரகமும், 1 ஸ்பூன் சோம்பும், 1 ஸ்பூன் கரம் மசாலாவும் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம், ஒரு தக்காளி, 1 ஸ்பூன் கசகசா இதையும் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி இந்த கேப்பில் குக் ஆயிரும். இதிலையே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச சிக்கன் மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த கிரேவி நல்லா குக் ஆகணும். குக் ஆன பிறகு சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ நல்லா சிக்கன் கிரேவி குக் ஆயிடுச்சு.
இப்போ தேவையான அளவு உப்பையும் இன்னும் வாஷ் பண்ணி லெமன் வச்சு ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கன், அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் கர்ட்லாம் போடல, ஒன்லி லெமன் மட்டும் ஒரு 1 லெமன் ஃபுல்லாக புளிஞ்சு விட்டு சிக்கனை ஊற வச்சுருந்தேன் 1 hour. கிரேவிஸோட சிக்கன் வந்து நல்லா மிங்கிள் ஆயிடணும். மிங்கிள் ஆன பிறகு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணாமல் குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கும் தண்ணியும் சேர்த்து க்ளோஸ் பண்ணிடலாம், அதாவது மூடி போட்டு மூடிடலாம். திக் கிரேவி வேணும்னா தண்ணி இன்னும் நல்லா சுண்ட வச்சுக்கலாம். பட் இல்லை எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகே அப்படின்னா இதோடைய ஆஃப் பண்ணிடலாம். You got a mind, but even that could change. You could flip the gray matter like some batter in your brain. That's why I say, fake it till you make it A. And if you play that game, then you just might make a change. Rearrange all the bad to okay. Take the worst thoughts saying, turn them to a game. Take the best thoughts saying, put them on display. On repeat in your brain till you're feeling no more pain. Never slow yourself down, you can do some more. Push past all the pain and you'll find a door. Open it up and finally explore everything that you thought you could never do before. And even when you feel low, you can still go. Even when you feel slow, you can still go. Even when there's no hope, you can still go. I never answer to no, man, I still go. Go, 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 go. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. Go, go.